ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப். ஸோ இந்த ஜாப்க்கு வந்து என்ன குவாலிஃபிகேஷன் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சிருந்திருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிங் நல்லா தெரிஞ்சிருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ் ஆஃபீஸ், அதாவது எம்எஸ் எக்ஸல், எம்எஸ் வேர்டு, ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வந்து நல்லா தெரிஞ்சிருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு டிகிரி முடிச்சிருக்கிறீங்க, சிஸ்டம் வந்து உங்களுக்கு பேசிக்காக யூஸ் பண்ண தெரியும், எம்எஸ் ஆஃபீஸ் வந்து நல்லா தெரியும் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து டைப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா 1 மினிட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 40 வேர்ட்ஸ் நீங்கள் வந்து டைப் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு வந்து டைப்பிங் ஸ்பீட் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த ஜாப்க்கு வந்து தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து என்ன மாதிரியான ஒரு ஜாப் அப்படின்னா இதில் வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதை நீங்கள் வந்து எக்ஸல் ஃபார்மெட்டில் நீங்கள் வந்து டைப் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் இந்த ஜாபோட நேச்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜாப் ப்ரொஃபைலில் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை வந்து எக்ஸலுக்கு நீங்கள் வந்து டேட்டாஸை வந்து கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேனுவலாக டைப் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 100% அக்யூரசி வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிளைண்ட்டுக்கு வந்து என்ன அவுட்புட் ஃபார்மெட்டில் உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னா எக்ஸல், ஜேசன், ஸோ இந்த மாதிரி ஃபார்மெட்டில் அவுட்புட் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெக்குயர்மெண்ட்ஸில் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா மினிமம் பேச்சுலர்ஸ் டிகிரி, அதாவது பிகாம், பிஏ, பிஎஸ்சி, ஸோ இந்த மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க, யூஜி அல்லது பிஜி எது முடிச்சிருந்தாலுமே நீங்கள் இந்த ஜாப்க்கு வந்து எலிஜிபிள். அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 0 to 2 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம், அப்படி இல்லைன்னா மேக்ஸிமம் வந்து 2 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து பேங்கிங் ரிலேட்டடாக ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ் எக்ஸல், எம்எஸ் வேர்டு, ஸோ இதெல்லாம் வந்து நல்லா தெரிஞ்சிருந்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. குட் டைப்பிங் ஸ்பீட் இன் எக்ஸல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 40 வேர்ட்ஸ் per மினிட் நீங்கள் வந்து டைப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்க கிளியராக. ஸ்பீடும் அக்யூரேசியும் தான் இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ஜாப்க்கு அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ எஃபெக்டிவ் எம்எஸ் ஆஃபீஸ், அப்புறம் வந்து வெர்பல், ரிட்டன், அப்புறம் வந்து இன்டர்பர்சனல் கம்யூனிகேஷன் ஸ்கில், ஸோ இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க பேசிக்காக. ஸோ இவங்க ஹையர் பண்ணுற ஆஃபீஸ் வந்து புனே, மகாராஷ்டிராவில் இருக்குது. ஆனால் இது வந்து ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம், அதாவது ரிமோட் ஜாப். நீங்கள் வீட்டிலேருந்தே தாராளமாக இந்த வேலையை பார்க்கலாம். இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா நைட் ஷிஃப்ட். ஸோ உங்களுக்கு வந்து 7 o'clock தான் இந்த ஜாப் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஜாப் வந்து யார் ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ கோஆர்டினேஷன். ஸோ இவங்க தான் வந்து இந்த ஜாப்க்கு ஹையர் பண்ணுறாங்க. ஜாப் ரோலோட நேம் என்ன அப்படின்னா அனாலிசிஸ், பேங்க் ஸ்டேட்மெண்ட் ஸ்ப்ரெட்டிங் அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா. ஸோ இது அந்த ஜாப் ரோலோட நேம், அனாலிசிஸ் தான் இந்த ஜாப் ரோலோட நேம். உங்களுக்கு சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 2 lakhsலேருந்து 3.5 lakhs per annum வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த ஜாபோட லிங்க் வைக்கிறேன். இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஜாப்க்கு வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம். மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க, உங்களுக்கு வந்து எம்எஸ் ஆஃபீஸ் தெரியும், அதுக்கப்புறம் வந்து நைட் ஷிஃப்ட்டுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து ஓகே அப்படின்னா உங்களுக்கு வந்து டைப்பிங் ஸ்பீட் வந்து 40 வேர்ட்ஸ் per மினிட் இருக்கும் அப்படின்னா நீங்கள் இந்த ஜாப்க்கு வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம். இந்த ஜாப் பிடிச்சதுன்னா உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.